ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வழக்கன் பண்ண அநியாயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபியட் புண்டோ கார் சென்னையில் உள்ள ஒரு கடையில் வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்காங்க. அங்கே பண்ணதுக்கு அப்புறமா கார் லெஃப்ட் இழுக்கிறதா சொல்லி கஸ்டமர் திரும்பவும் கொண்டு போயிருக்காரு. வேலை பார்த்தது வடக்குங்கிறதால அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை காதிலே வாங்காமல் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போங்கிற மாதிரியான ஸ்டைலில் திரும்பவும் வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்காப்புல. அதுக்கப்புறமா ஸ்டேரிங் ஓவர் டைட் ஆகிருக்கு. அதோட ஸ்டேரிங் கிராஸும் அப்படியே இருந்ததால் காரை கம்பெனிக்கு கொண்டு போயிருக்காரு. அங்கே ஸ்டேரிங் கிராஸா, அப்போ ஸ்டேரிங் பாக்ஸை தான் மாற்றணும், 50,000 ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான மனுஷனுக்கு ஆறுதலாக ஆண்டவர் நம்ம வீடியோ கண்ணில் காட்டியிருக்கான். அவர் நம்மளை தேடி இங்கே வந்துட்டாரு. நான் எப்பவும் போல தான் வேலையை பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி ஸ்டேரிங் கிராஸும் இருந்துச்சு. ஸ்டேரிங்கை நல்லா ஷேக் பண்ணும்போது தான் ஸ்டேரிங் பிளே இருந்தது தெரிய வந்தது. நான் பிளே லெவலில் 2 பக்கமும் சரி பண்ணி ஸ்டேரிங்கை நேராக வச்சு லாக் பண்ணேன். பிறகு என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ஃபைனலாக டோ ரீடிங்கை 2 பக்கமும் சரியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்க்குற இந்த ரிப்போர்ட்டில் டோ ரீடிங்கில் ரைட் சைடு டோ -24 இருக்கிறதுக்கு காரணம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னு சொன்னதால் ஒரு பக்கமாக ரீடிங் அதிகமாக ஆப்போசிட்டில் வச்சா கார் இழுக்காதுன்னு நினச்சி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காப்புல நம்ம வடக்கன்ஸ். ஆனால் எப்படியோ அதை நான் சரி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேரிங் சரியாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணேன். சீட் பெல்ட் போட்டுட்டு காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் ஸ்டேரிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதே நேரத்தில் எந்த பக்கமும் கார் இழுக்காமல் நேராக போச்சு. இந்த பதிவை போடுறதுக்கு முக்கிய காரணம் கஸ்டமர் தான். ஏன்னா ஸ்டேரிங் பிளே இருந்தால் காரை பள்ளமேடான ரோட்டில் போகிறப்ப ஸ்டேரிங்கை இறுக்கமாக பிடிக்கணும், இல்லைனா ஸ்டேரிங்கில் வரக்கூடிய அதிர்வால் ஸ்டேரிங் ஒரு பக்கமாக திரும்பி கிராஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அவரும் நான் சொன்ன மாதிரி ஓட்டும் போது ஸ்டேரிங் கம்ஃபர்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணார். இந்த விஷயத்தை வீடியோ மூலமாக தெரியப்படுத்தினா மற்றவங்களும் தன்னோட காரை சரியான முறையில் ஓட்டி பயனடைவாங்கன்னு சொன்னார். அதே நேரத்தில் 400 ரூபாயில் சரியாக வேண்டிய விஷயத்துக்கு 40,000 50,000 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.